ஹலோ வியூவர்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம ராஜேஸ்வரி மாடி தோட்டத்தில் ரோஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ரோஸுனால் இது வந்து நாட் ரோஸ்லேயே பேபி பிங்க்கு கலரு பார்க்க போகிறோம். இதில் என்ன நன்மை இருக்குன்றது தான் மெயினாக நான் இந்த விஷயம் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க ப்ளீஸ். ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்காக நல்ல விஷயந்தான் எடுத்து போடுறேன். ஆனால் இதுவரையிலும் எனக்கு சப்ஸ்கிரைபர் ஒரு 156 பேர் வந்திருக்காங்க. இயற்கை நந்தவனத்தில், அப்புறம் ராஜேஸ்வரி மாடி தோட்டத்தில் 145 பேர் வந்திருக்காங்க. எனக்கு இந்த சப்ஸ்கிரைபர் எல்லாமே பொக்கிஷங்க. ஏன்னா தானாகவே எனக்கு வரப்பிரசாதமாக நீங்கள் வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய மாடி தோட்டத்துக்கு இந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. சின்ன சின்ன வீடியோ நான் போட்டதில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. எனக்கு சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேங்க. இந்த வீடியோ பெரிய வீடியோ போடுறேன். இதில் அவ்வளோ ஒரு நன்மை இருக்குங்க. நீங்கள் இந்த பூவை எவ்வளோ ஒரு அற்புதம் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேங்க. பாருங்கள், இந்த ரோஸு பாருங்கள், நாட் ரோஸ். இது நாட் ரோஸ்லேயே பிங்க்கு. இந்த ரோஸ் நம்மளுக்கு அதிகமாக மார்க்கெட்லலாம் கிடைக்காது, ரேர் தான் இது. இது அதிகமாக இந்த ஃபேக்ட்ரி பண்ணுறவங்க சென்ட்டு எடுக்கிறதுக்கு, அப்புறம் இந்த அது நம்ம முகத்துக்காக போட்டு தடவுவோம், பன்னீர் சந்தனம்லாம் சேர்த்து, அதுக்காக தயாரிக்கிறவங்க மட்டும் இந்த பூவை பாதுகாப்பு பண்ணி கரெக்டான ஒரு பயன்பாடு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வீட்டிலலாம் யாரும் இதை பராமரிக்கிறதில்ல. ஆனால் இந்த பூ நம்மளுக்கு மற்ற ரோஸை விட இது கொஞ்சம் கடினம்தான் நம்மளுக்கு பூக்கிறது. ஆனால் பூக்க ஆரம்பிச்சிட்டா நல்லா பூக்குங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பூ வர வரலும் ரொம்ப லேட்டாகும். மற்ற செடியெலாம் கூட சீக்கிரமாக கொடுக்கும். துளிர் வந்ததும் மொட்டு எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இது அப்படி கிடையாதுங்க. இது கொஞ்சம் டைம் எடுத்து தான் எடுக்கும். அதுக்கப்புறம் நிறைய மொட்டு வைக்க ஆரம்பிச்சிடும். இந்த ரோஸ் நான் சின்னதுலேருந்து எவ்வளோ ட்ரை பண்ணின்னு வரேங்க. எனக்கு இப்போ தான் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ரோஸ் வீட்டில் பூக்கிறதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிறேங்க. இந்த ரோஜா செடிக்கு மட்டும் பயங்கர எஃபெக்ட்டு போட்டுக்கிறேன் நான். செம்ம ரிஸ்க்கு. இந்த ரோஸு நான் இதுக்காகவே செடி வாங்கி எனக்கு நிறைய செடி மற்ற செடியை தான் நான் உற்பத்தி பண்ணுங்க. ஏன்னா இந்த ரோஸ் வாங்கியாந்து வச்சு எனக்கு ஏமாற்றம் வந்துடும். செடி அப்பப்போ காஞ்சிடும். ஒன்றும் இல்லை, வேறு கலர் பூவாக இருக்கும். இந்த சாதா ரோஸ்ன்னு தான் கொடுப்பாங்க மொட்டில். அது பார்த்தாக்கா பூத்தாக்கா வேறு கலராக இருக்கும். அப்படிலாம் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க கிடச்சிது இந்த ரோஜா செடி. சரி, விஷயத்துக்கு வந்துடுறேன் நான். இந்த ரோஸ் நம்ம குல்கந்து செய்வாங்க, கடையில் விற்கும். அது கன்சீவாக இருக்கவங்க வாங்கி சாப்பிடுவாங்க குல்கந்து. ஆனால் அது அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும், யாராலையும் சாப்பிட முடியாதுங்க. இந்த ரோஸ் கட்டாயம் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு செடி நீங்கள் வளருங்க. நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, எல்லாருக்குமே நல்லது. நம்ம உடம்பு சருமத்தை பளபளப்பாக வச்சுக்கும் இந்த ரோஸ் சாப்பிட்றதால. ஸ்கின் அப்படியே ஒரு மாதிரி மழன்னு இருக்குங்க. முகமே பார்க்குறதுக்கு அவ்வளோ பளபளப்பாக இருக்கும். இந்த சாப்பிட்டிங்கன்னா இந்த ரோஸை எப்படி சாப்பிட்ணுன்னா, இதை நாங்கள் பாக்கெட்டில் வாங்கி சாப்பிட்டோங்க. ஒரு மாதிரி பேக்கிங் பண்ணி 2000 ரூபா பாக்கெட்டுன்னு ஆன்லைன் பிஸ்னஸில் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன்.
இந்த ரோஸில் தயாரிக்கிறாங்க. இதை வந்து நம்ம பதப்படுத்தி வீட்டிலே நிழல் வட்டமாக காய வச்சு பவுட்ரு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி லைட்டாக ஒரு 1/2 சுகர் போட்டு கொதிக்க வச்சு குடித்தோம்னா, இதை டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா 2 வேளை முகம் அவ்வளோ ஷைனிங், அவ்வளோ பளபளப்பு இருக்கும். ஒரு எப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு எதை உதாரணம் சொல்கிறது, இந்த ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் வந்து மரத்துலேருந்து பறிச்சோம்னா பாருங்கள், அது வந்து ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் ஒரு மாதிரி பழன்னு இருக்கும் அதனுடைய இது மேலே தோற்றம். அந்த மாதிரி நம்மளுடைய முகம் வந்து அவ்வளோ ஒரு ஷைனிங்காக அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு புன்னகை முகத்தோடையே நம்ம புன்னகையே வரலைன்னா கூட ஆனால் சிரித்த மாதிரி ஒரு ஃபீலில் எதிராளிக்கு பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு முகத்தை காமிக்குங்க இந்த பூவு. இந்த பூவோடைய குணம் அது மாதிரி. எப்படி இந்த பூ அழகோ அது மாதிரி நம்மளும் அதை சாப்பிட அவ்வளோ உள்ளுக்கு சாப்பிடும்போது நம்ம ரேகம் ஃபுல்லாக மாறுதுங்க. உண்மையான விஷயங்க இது. நான் வந்து இதை அனுபவித்ததோடு சொல்கிறேன். இந்த பூவை நான் அதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறேன். ஆனால் எனக்கு ரொம்ப கடினமாக எடுத்து இப்போ தான் வந்து பாருங்கள் செடி வந்துக்குது. ஆனால் விடமாட்டேன், இது நிறைய நான் உருவாக்குவேன் இந்த செடியை. நீங்களும் யார் வீட்டில் இருந்தாலுங்க கன்ஃபார்ம் இந்த பூவை அப்படியே நேரடியாக பச்சை கூட சாப்பிட்ருங்க, அவ்வளோ நல்லது. நம்ம ஸ்கின்னில் நிறைய வந்து செல்களில் வந்து புத்துணர்ச்சி உருவாக்குது. இது புத்துணர்ச்சி வந்ததும் நம்மளுக்கு அந்த ஷைனிங் கொடுக்குது இந்த ரோஸை பொறுத்த வரையிலும் அவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட்டு நம்மளுக்கு இது உள்ளே இருக்குங்க. அதனால் இந்த ரோஜா செடி வந்து எல்லாருமே வீட்டில் வச்சுருங்க. கன்ஃபார்ம் ஒரு பூ பூத்தாலும் சாப்பிட்ருங்க, வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அந்த ரோஸை வந்து தலையில் வைக்கிறத விட நீங்கள் உள்ளுக்கு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அதில் ஒரு துவர் தன்மை இருக்கும். அதனால் அதை வந்து கொதிக்க வச்சு நீங்கள் சர்க்கரை போட்டு கூட குடிக்கலாம். ஒரு சிலர் துவராகவும் சாப்பிட்லாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. இது மெயினாக இந்த பூ வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்காது. ஆனால் நீங்கள் வீட்டில் இது மாதிரி செடி வந்து வாங்கி வைங்க. நிறைய இடத்த வந்து கம்மி ரேட்டுக்கே கிடைக்குது. ஒரு செடி வந்து 100 ரூபான்னே கிடைக்குது. ஒரு சில இடத்த வந்து இந்த சின்ன பேக்கிங் வச்சுருப்பாங்க பாருங்கள், அது மாதிரி இடத்த போயிட்டு கேட்டிங்கன்னா 60 ரூபா அது மாதிரி தான் விற்கும் இந்த ரோஸு. ஆனால் பெரிய இது நர்சரியில் போய் கேட்டோம்னா 200 ரூபா 300 ரூபா சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து அவ்வளோ ரேட்டு கிடையாது. இந்த ரோஸ் வந்து நான் வாங்கி வச்சது 60 ரூபான்னு தான் வாங்கியிருந்தேன் செடி. இது வந்து சின்னதாக இந்த திருவிழா கடையிலலாம் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா நர்சரியே வந்து ஒரு மாதிரி சின்னதாக வச்சுருப்பாங்க. அது மாதிரி இடத்த பார்த்து வாங்குங்க, அவங்களுக்கு எல்லாம் விலை கம்மியாக தான் இருக்கும். இந்த ரோஸ் கட்டாயம் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு அதனுடைய நன்மையை நீங்களே தெரிஞ்சுக்கின்னு இதை எப்படிலாம் நீங்கள் பயன்படுத்தலான்றதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு பூவாக இருந்தால் கூட தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு லைட்டாக அரை சர்க்கரை போட்டு குடிச்சிடுங்க. அந்த பூவையும் மென்று சாப்பிட்ருங்க, அவ்வளோ சூப்பருங்க, உடம்புக்கு நல்லது. உண்மையாலுமே நம்ம எவ்வளோ பெரிய காசு பணம் கொடுத்து நம்ம முகத்தை ஷைனிங்காக வச்சுருக்கணும்னு நினச்சா கூட முடியாதுங்க. ஆனால் இந்த பூவால் வந்து நம்ம ஃபேஸை வந்து அவ்வளோ சூப்பராக வச்சுருக்கோம். நம்ம உடம்பே வந்து மினுமினுப்பு கொடுக்குங்க. இந்த பூ நான் பெருசாக உருவாக்கி இதை வந்து நான் சாப்பிட்டே ஆகணுன்றதுக்காக வச்சுருக்கேங்க இந்த செடியை. தேங்க்யூ, வெல்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க, நான் போடுற வீடியோ அனைத்தும் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ, வெல்கம்.